அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நான் வந்து மை டீம்ஸ் ஆக்டிவ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த உலகத்தில் சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கற்றது கையளவு, கல்லாதது உலக அளவு. சரியா? அது மாதிரி நாம் கற்ற அந்த கையளவு விஷயத்தை இந்த உலகளவு மக்களுக்கு அதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அந்த அடிப்படையில் முதலாக இந்த யூடியூப் உலகத்துக்குள்ளே நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், இதை வந்து எப்படி இந்த உலக அளவில் கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்ற ஒரு சின்ன ஆசையில் தான் இந்த வந்து சேனலை நிறைய நான் பகிர்ந்துக்கிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குறிப்பாக ஒரு யூடியூப் சேனல் அப்படி ஆரம்பிச்சிட்டாலே இதில் வந்து அதில் வெளியிடக்கூடிய நிகழ்ச்சி வந்து மக்களை போய் சென்றடையணும். இப்போ வந்து நான் ஒரு சேனல் போகிறேன், இதை வந்து என்ன பண்ணுறாங்க, மக்கள் ஒரு 1000 பேராக பார்த்துருவாங்களா, லைக் பண்ணிடுவாங்களா, இதை ஷேர் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு யூடியூபருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும். சரியா? அந்த மாதிரி தான் என்னுடைய ஏக்கம். இப்போ முதல் நான் வந்து சேனல் வந்து இப்போ போட்ட உடனே எனக்கு என்ன, நமக்கு வந்து 4 பேர் பார்ப்பாங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களா, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. ஆனால் இப்போ செஞ்ச எனக்கே இந்த எண்ணம் வரும்போது இதில் வந்து எத்தனையோ பேர் பல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம என்ன அங்கீகாரம் கொடுக்குறோம், ஓகேவா? அவங்களாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ முயற்சி பண்ணி யூடியூப் சேனல் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு புது மொபைல் வாங்குகிறோம், அதில் யூடியூப் பார்க்குறோம். ஆனால் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறோம், ஒவ்வொன்றையும் அப்படியே டக்குன்னு மேலே ஏற்றி விட்டு போய்கிட்டே இருக்கும். நானுமே அந்த தப்பு இன்னும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். டக்குன்னு ஏற்றி விட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் உண்மையிலேயே அந்த நிகழ்ச்சி பண்ணுறவனுக்கு ஒரு என்ன அங்கீகாரம்னா, நம்ம கொடுக்குற லைக்கு, ஓகேவா? லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை ஃபார்வேர்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறணும். இதுதான் வந்து அவங்களுக்கான முதல் அங்கீகாரம் தான் உணர்ந்துக்கிட்டேன். அதனால் நல்ல மனமுடைய அனைவரும் ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும்போதும் தயவுசெய்து அதை வந்து டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காதிங்க. உண்மையிலே அவனுக்கு என்ன ஒரு பயன் என்னென்னா, நம்ம கொடுக்குற லைக்கில் தான் வந்து அவனோட லைஃபே இருக்குது. ஓகேவா? இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும்போதும் அந்த வீடியோவுக்கு அவன் என்று கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க அதை உணர்ந்து எல்லாத்துக்கும் லைக் பண்ணுங்கள். நான் எனக்கு லைக் கேட்கல, சரியா? என்னை போல் நான் இப்போ தான் வந்திருக்கேன், இப்போ தான் செய்யணுன்ற எண்ணமே எனக்கு வந்திருக்கு. ஆனால் இதில் எத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம். உண்மையிலே நான் யூடியூப்பில் பார்க்கும்போது அவங்க செய்கிற செயல்கள் எனக்கு ரொம்ப பெருமையாக வியப்பாக இருக்குது. அப்போ நான் இதுவரைக்கும் லைக் போட்டதே இல்லை. ஆனால் அந்த தப்பு இனிமேல் யாரும் செய்யக்கூடாது. எல்லாருமே வந்து எல்லாத்துக்கும் லைக் பண்ணணும். ஏன் முடிஞ்சவங்க வாட்ஸ்அப் சேனலில் கூட ஸ்டேட்டஸில் கூட வைங்க. சரி, அப்போ தான் வந்து இவங்களாம் வளர்ச்சி அடைய முடியும். அவங்க வளர்ச்சிக்கு நம்ம உறுதுணையாக இருப்போம். சரியா? அது மாதிரி நான் பல விஷயங்களை அடுத்தடுத்து இதில் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம யூடியூப்பில் இருக்கிற ஒவ்வொரு நண்பர்களும் நம்ம நண்பர்கள் தான். அவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, என்ஜாய். தேங்க்யூ.